இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மழையுடனான வானிலையால் 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிப்பு. மாத்தறை ரோட்டுவ பகுதியில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக பிரதேசவாசிகள் வெளியேற்றப்பட்டனர். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதிய சக்தி சிரச TV1 ஆரோக்கிய யாத்திரை இன்றும் முன்னெடுப்பு. இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு ஜெர்மன் வர்த்தகர்களுக்கு இந்திய பிரதமர் மோடி அழைப்பு. இனி விரிவான செய்திகள். மழையுடனான வானிலையால் 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ரத்தினபுரி, கேகாலை, காலி, களுத்துறை, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலேயே மண் சரிவு அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மாத்தறை ரோட்டுவ இதில்கல்கொட பகுதியில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரதேசவாசிகள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே குறித்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் லெப்டினன்ட் கர்னல் பிரியங்கர தெரிவித்துள்ளார். மோரா சூறாவளியின் தாக்கம் மற்றும் மழை வெள்ள பாதிப்பிற்கு எதிர்நோக்கியுள்ள இலங்கைக்கு உதவ சில நாடுகள் முன்வந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்திய கடற்படையின் 3வது கப்பலான INS ஜலாஷாவா நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு இங்கு வந்துள்ளோம். எங்காவது எவ்வாறான உதவிகள் தேவை என்றால் நாங்கள் இங்கு உள்ளோம். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் ஆரம்ப கட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவசர மீட்பு பணியாளர்களுடனான பாகிஸ்தானின் கப்பல் ஒன்றும் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் இந்த கப்பலில் வருகை தந்துள்ளனர். இலங்கைக்கு வருகை தரும்போது கட்டளையியல் அனுமதி தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது. ஆகவே மாலைதீவை அண்டிய மத்திய கடற்பரப்பிலிருந்து கப்பலை நிவாரண மற்றும் மீட்பு பணிகளுக்காக இலங்கைக்கு திருப்பியுள்ளோம். மேலதிக உதவிகள் தேவைப்படும் போது உங்களின் தோளோடு தோள் நின்று உதவுவதற்கு எமது அரசாங்கமும் மக்களும் தயாராக உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது உண்மையான நண்பர்களை அறிந்து கொள்வதற்கான சிறந்த தருணம் இது. பாகிஸ்தானுக்கு எந்த வகையிலும் சிறிய அளவிலேனும் எமது ஆதரவை வழங்க முடியும் என நம்புகின்றேன். இந்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவுவதற்கு தயாராக உள்ளதாக இஸ்ரேலும் வாக்களித்துள்ளது. இலங்கை மக்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையில் சிறந்த உறவு நிலவி வருகின்றது. இலங்கை மக்களுடனான இஸ்ரேலிய மக்களின் சிநேகபூர்வத்தை சொல்லில் மாத்திரமின்றி செயற்பாட்டிலும் வெளிப்படுத்த விரும்புகின்றோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண மற்றும் மருத்துவ நிவாரணங்களையும் இலங்கைக்கு வழங்குவதற்கு நாம் தயாராகவே உள்ளோம். இலங்கை அரசாங்கத்திற்கு உடனடியாக 5 லட்சம் அமெரிக்க டாலர்களை வழங்க தயாராக உள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 2.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான பொருட்களை வழங்குவதற்கு சீன அரசும் முன்வந்துள்ளது. நிவாரணப் பொருட்களை தாங்கிய 3 கப்பல்கள் நாளை இலங்கையை வந்தடைய உள்ளன. நீருபகரணங்கள் மற்றும் மின்வல இயந்திரங்களை வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளதாக ஜப்பான் தூதுவர் கெனிச்சி சிவனும் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் விசேட மீட்பு பணியாளர்களும் நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர். நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே. சூரியகுமார். இலங்கையின் சில பிரதேசங்களில் முக்கியமாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்று இடையிடையே வீசும். மேற்கு சப்ரகமு தெற்கு மத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் புத்தளம் முதல் மன்னார் காங்கேசன்துறை ஊடான திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்கள் மற்றும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களில்
மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதிய சக்தி சிரச TV1 ஆரோக்கிய யாத்திரை இன்றும் முன்னெடுக்கப்படவுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள ஆரோக்கிய யாத்திரை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் சந்திரன் யாதவ். வணக்கம் சுகந்தா. இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு சக்தி சரச நியூஸ் ஃபர்ஸ்ட் அனுசரணையில் முன்னெடுக்கப்படும் சுக யாத்திரா செயல் திட்டம் இன்றைய தினம் 2வது நாளாகவும் ரத்தினபுரி நகரிலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்று ரத்தினபுரி நகரத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்களுடைய சுகாதார பிரச்சனைகள், குறிப்பாக இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது ரத்தினபுரி நகரத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கிருக்கின்ற மக்கள் எம்மிடம் வந்து தங்களது மருத்துவ தேவைகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இன்றும் 2வது நாளாகவும் இலங்கை கடற்படையினர் எமக்கான அனுசரணை வழங்கி எங்களோடு கை கொடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பான மேலதிக தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் போஸ்ட் செய்திகளுக்காக ரத்தினபுரிக்கு செல்லும் வழியிலிருந்து காளிமுத்து சந்திரன். கல்முனை பண்டிருப்பு பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கல்முனை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட தகராறே இந்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. வாயு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த நபர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.